லாஸ்ட் இயர்லேருந்தே இந்த டாடா கன்சல்டிங் சர்வீசஸோட பேர் நியூஸில் அடிபட்டுட்டே இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு, அதுவும் பார்த்தா டாடா தான். இப்போ நாசிக்ல இருக்க ஒரு டிசிஎஸோட ஆஃபீஸ் மேலே 9 எஃப்ஐஆர் 8 எம்ப்ளாயி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தா பொண்ணுங்களை செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றாங்க, ரிலீஜியஸ் கன்வென்ஷன் பண்றாங்கன்ற மாதிரி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நியூஸ், எப்படி இவங்களாம் அரெஸ்ட் ஆனாங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். டிசிஎஸ் கம்பெனியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அது இந்தியாவிலே ஒரு டாப் நம்பர் 1 கம்பெனி. யார் படிக்கிறவங்களை கேட்டாலும் எப்படியாவது டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய செக்டர்ஸ் இருக்கு, ஐடி இருக்கு, பிபிஓ இருக்கு. அதுல வந்து நாசிக்ல பார்த்தனா டிசிஎஸ் பிபிஓ சர்வீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல தான் பார்த்தனா இப்போ வந்து ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 8 பேருமே யாருன்னு பார்த்தா இந்த டீம் லீடர், ஹெச்ஆர், இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க. அவங்க மேல ஒரு 9 எஃப்ஐஆர் கேஸுமே போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் எப்படி வெளியே வந்ததுன்னு பார்த்தனா இந்த டிசிஎஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. என்னன்னு பார்த்தனா என்னோட ஃப்ரெண்டு என்னன்னே தெரியல, அவ ஒரு நார்மல் ஹிந்து பொண்ணு, ஆனா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ பண்றது எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தனா நமாஸ் பண்றா, குரான் படிக்கிறா, ரம்ஜானுக்குலாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கா. இவன் நார்மல் ஹிந்து பொண்ணு தான், இத்தனை இயர் நான் அவளை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பண்ணதே இல்லை. பட் இந்த ரீசன்ட் டைம்ல இப்படி பண்றான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா போலீஸ் வந்து இந்த நியூஸை டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ஃப்ரெண்டு அப்படின்றனால பண்ணாம போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு அண்டர் கவர் மிஷன் மாதிரி பண்றாங்க. போலீஸே ஒரு 3-4 பேர் வந்து அந்த டிசிஎஸ் ஆஃபீஸில் எம்ப்ளாய் மாதிரி போய் சேர்ந்துருக்காங்க. இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இந்த கூட்டுறது பெருக்கிறது அந்த மாதிரி மப்டியில் போய் ஒரு 40 நாள், ஒரு 3-4 வாரம் வந்து அந்த ஆஃபீஸில் கண்காணிச்சிருக்காங்க என்னதான் நடக்குது இந்த ஆஃபீஸில் அப்படின்னு. அப்படி கண்காணிக்கும் போது தான் போலீஸ்க்கு தெரிய வருது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இங்கே நடந்துட்டு இருக்குன்னு. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டீம் லீடர்ஸ்லாம் வந்து கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூப்பிட்டு திடீர்னு ரூமுக்கு கூப்பிட்டு போய் பேசுறது, அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, அந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஹிந்து பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நமாஸ் படிக்க வைக்கிறது, குரான் எப்படி படிக்கணும்னு சொல்றது, ரம்ஜானுக்கு ஃபாஸ்டிங் இருங்க, நீங்க வந்து ஹிந்துல இருந்து முஸ்லிமா கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி இதை வந்து பண்ண வைக்கிறாங்க. இது போலீஸ்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் வந்து நிறைய பேர் உண்மைகளே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இந்த கம்பெனில வந்து நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்றாங்க, டீம் லீடர்ஸ் எல்லாருமே பொண்ணுங்கிட்டலாம் தப்பா நடந்துக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியல. இதை நாங்கள் போய் ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஹெச்ஆர் என்ன சொல்றாங்கன்னா கார்பரேட்ல இதெல்லாம் நார்மலான விஷயம் தான்மா, அதெல்லாம் பெருசா பண்ணாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுறாங்க. பட் இது வந்து ஆஃபீஸ்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒரு 9 எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுல விக்டிம்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு 9 பேர். அதுல வந்து 8 பொண்ணுங்க. 8 பொண்ணுங்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அபியூஸ் பண்றது, செக்ஷுவலா பேசுறது, பிசிக்கல் இதை கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணிட்டு அது எல்லாமே நீங்க வந்து மாறுங்க, முஸ்லீமுக்கு மாறுங்க, உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, உங்க கடவுள் என்ன கொடுத்தாரு, ஒன்னும் கொடுக்க மாட்டாரு, இங்க வாங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நமாஸ் பண்ணுங்க, குரான் படிங்க, ஃபாஸ்டிங் இருங்க, இதுதான் உங்களுக்கு லைஃப், அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க வந்து என்ன லவ் பண்றீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க முஸ்லீமா மாறணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஒருத்தர் பார்த்தா மேல், அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்கிட்ட வந்து இந்து காட்ஸை பத்தி தப்பா பேசுறது, உங்க கடவுள் என்ன பண்ணாரு, தப்பு பண்ணாரு, அதெல்லாம் நல்லா இல்ல, நீங்க வாங்க இங்க நல்ல சாமி இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு இப்ப அவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் இந்த இஷ்யூவை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அப்பதான் கண்டுபிடிக்க வராங்க. இந்த விக்டம்ஸோட எவிடன்ஸ்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கறப்ப இந்த இஷ்யூ வந்து இந்த 2-3 மாசமா நடக்கல, மார்ச் 2022 இருந்தே இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. பட் இதை வந்து யாராலையுமே வெளியே சொல்ல முடியல. வெளியே சொன்னா உனக்கு வேலை போயிடும், இதெல்லாம் கார்பரேட்ல நடக்கிறது தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எப்படி உனக்கு வேலை வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, இல்ல நீ வந்து என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நீ இதெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசு பொண்ணுங்களுக்குள்ளதான் இவங்க டார்கெட்டே பண்றாங்க. இது பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 6 மேலு 2 ஃபீமேலு, அதுலயும் ஒருத்தவங்க வந்து அப்ஸ்காண்டா, இன்னும் அவங்க கண்டே பிடிக்க முடியல. அவங்க தான் வந்து மெயின் கல்பிரிட்னே சொல்றாங்க, நீதா கான்னு. அவங்க தான் வந்து அந்த ஆபீஸோட ஹெச்ஆர். அவங்க கிட்ட தான் மேக்ஸிமம் எந்த கம்ப்ளைண்ட் போனாலும் அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, அது அப்படிதாம்மா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு அவங்க தான் சொல்லி எல்லாரையும் சால்வ் பண்ணி வைக்கிறது. அவங்க பார்த்தனா இப்போ அப்ஸ்காண்டு. ஸோ இவங்களோட டீடைல்ஸ் எவிடன்ஸ்லாம் வச்சு செக் பண்றப்ப தான் தெரிய வருது இவங்க வந்து ஒரு கேங்கா செயல்பட்டு இருந்திருக்காங்க. ஒரு 4 வருஷமா இதையே ஒருத்தங்க வேலையா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்காங்களாம். அந்த கம்பெனிலே ஒரு 300 எம்ப்ளாய் இருக்காங்க. அதுல 40 பேர் பார்த்தனா முஸ்லிமா. ஸோ அந்த 40 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அந்த குரூப்ல என்ன சேட் பண்ணுவாங்கனாலே அடுத்த எந்த ஹிந்து பொண்ணை டார்கெட் பண்ணுவோம், யாரை கன்வின்ஸ் பண்ணுவோம், யாரை கேன்வாஸ் பண்ணுவோம் தான் அவங்க சாட்ஸே இருக்கும். இவங்க எப்படி இதை பண்றாங்கன்னு பார்த்தனா இந்த பிபிஓவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த டீம் அவுட்டிங்னு ஒன்று போட்டு சாவடிப்பானுங்க. வாரத்திலே ஒரு நாள் தான் லீவ் கொடுப்பாங்க. அந்த லீவ்லயும் பார்த்தனா எம்ப்ளாயிஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, வாங்க நம்ம டீம் அவுட்டிங் போலாம், வண்டர்லா போலாம், அது போலாம், இது போலான்னு கூட்டு போவாங்க. அதே மாதிரி இவங்களையும் கூட்டிட்டு போய் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் கூட்டு போவாங்களாம். கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டு போய் நல்லா வாட்டர் ரைட்ல விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ரைட்ல விளையாடினதுக்கு அப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் வெட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள போட்டோ எடுத்துருவாங்களாம். கொஞ்சம் ஆபாசமா போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் மிரட்டுவாங்களாம்,
உன்னோட ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ நீ வந்து நான் சொல்றதெல்லாம் பண்ணலன்னா இதை நான் வந்து குரூப்ல போட்டுருவேன், இல்லை வெளியே காமிச்சிருவேன் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு 3 பாய்ஸ் சேர்ந்து ஒரு இந்து பொண்ணை டார்கெட் பண்ணுவாங்களாம். இந்த 3 பேர்ல யாருக்காவது இந்த பொண்ணு உஷாராயிடணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க என்ன பண்றான்னா, அந்த பொண்ணுங்கிட்ட நல்லா பேசி லவ் பண்ணி செக்ஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து முஸ்லீமா மாறினாதான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் விட்டுருவேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி நிறைய பொண்ணுங்க முஸ்லீமாவே மாறிடுச்சு. அதில் சில பேரண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணுங்களை ஆஃபீஸ் விட்டே நிறுத்திட்டாங்களாம். ஏன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்க அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கு, வீட்டுக்கு தெரியாமல் திடீர்னு நமாஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணு ஏதோ சரியில்லை, இதுமாதிரி நீ ஆஃபீஸ் போகாதுன்னு நிறைய பொண்ணுங்களை வேலையை விட்டே நிறுத்திருக்காங்க. இப்போ ஒரு கொலி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால தான் இப்போ இது வந்து பெரிய இஷ்யூவாகவே ஆயிருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போக மீதி டைம் வந்து இதை ஒரு ஹாபியாக பண்ணிட்டு இருப்பானுங்க போல, வாட்ஸ்அப் குரூப்லாம் போட்டு. இது டிசிஎஸ் மட்டும் இல்லை, எல்லா கம்பெனியும் இதான் நடந்துட்டு இருக்கு. நானே என் வாழ்க்கையில இதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அது வந்து சென்னையிலே ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இன்டைரக்ட் ஸ்டாஃப்ஸே ஒரு 6000 பேர்கிட்ட இருப்பாங்க. அந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபவுண்டர் இருப்பாரு, அவரு கீழே வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. இந்த கம்பெனில பொதுவாக எல்லா கம்பெனியும் அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே ஒரு 4 பேர், அந்த 4 பேரு கீழே 40 பேர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபவுண்டர்லாம் வந்து இறங்கிலாம் வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, என்ன நடக்குது அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த 4 பேர் வந்து இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருப்பாங்க. அதில் வந்து அந்த 4 பேர் நல்லவனாக இருந்தால் போச்சு. ஆனால் சில பேர் வந்து பெரிய பொம்பளை பொறுக்கியாக இருப்பான். அவன் வந்து அவன் டிபார்ட்மெண்ட்டுன்னு இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்கிட்டே போய் சேட்டப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்க வந்து ஒத்துக்கணும், அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக டார்ச்சர் கொடுப்பாங்க, மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு அந்த பொண்ணே நிற்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. இப்போ அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆஃபீஸ் யோசிப்பாங்க, இந்த பொண்ணு வச்சுருந்தா நம்மளுக்கு லாபமா, இவர் வச்சுருந்தா நம்மளுக்கு லாபமா பார்த்தா கண்டிப்பாக அவர்னால தான் இந்த கம்பெனிக்கு லாபம். ஏன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருக்காரு, அவர் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்காரு. கடைசியில் அந்த கம்பெனி வந்து அந்த அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இது காலங்காலமாக இது நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட்டும் என்னென்னமோ ஆக்ஷன் எடுத்து பார்க்குறாங்க. இந்த போஷ் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க லேடிஸ்லாம். வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனே இவங்களை ஆஃபீஸ்க்குன்னு ஒரு லேடி இருப்பாங்க, இவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் இன்னும் வேலைக்கு ஆகலை. இன்னும் அந்த செட்டப் மென்னு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போதான் முடிவு பண்ண, ஆஹா இது வேலைக்கு ஆகாது போல, நம்ம வந்து நல்லா சம்பாரிச்சிடணும், காசு சம்பாதிக்கிறது நம்மளோட கடமை, நல்லா சம்பாதிக்கலைன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வேலைக்கு போக வேண்டும், அங்கே பார்த்தா இப்படிலாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ காசு சம்பாதிக்கிறது மென்னோட ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்குது, நம்ம ஒய்ஃபு நம்ம சிஸ்டர்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனா அங்கே போய் அவங்ககிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறையா இருக்குது. ஆஃபீஸில் அந்த ஹையர் பொசிஷனில் இருக்கவன் நல்லவனாக இருந்தால் சரி, அவன் மோசமானவனாக இருந்தால் அந்த ஹராஸ்மெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வேலை முக்கியம், வீட்டில் கஷ்டம் இருக்குது அப்படின்னு அந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் சொல்லாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து வீட்டில் இருக்க பசங்கள்லாம் நல்லா சம்பாரித்து வீட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. இதை பார்க்குற கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் பசங்க மட்டும்தான் வேலைக்கு போகணுமா, நாங்கள் வேலைக்கு போகக்கூடாதான்ட்டு. எல்லாருமே வேலைக்கு போகலாம், ஆனால் வீட்டில் இருக்க பசங்களோட கடமை இது, நல்லா சம்பாரித்து வீட்டில் ஃபினான்ஷியலாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். இப்போ ஆஃபீஸ் போகிற பெண்கள் வந்து எதாவது பிரச்சனைனா அவங்க டக்குன்னு கட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும், இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண இது மாதிரி இருக்கணும். வீட்டில் இருக்க கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த வேலை ரொம்ப முக்கியம்ன்ட்டு அவங்க அங்கே கஷ்டப்படுற மாதிரி வீட்டில் இருக்க பசங்கள்லாம் வந்து கேர்லெஸ்ஸாக சுற்றி இருந்தாங்கன்னா அவங்க அங்கே போய் கஷ்டம் தான் பண்ணணும். போலீஸ் இப்போ இந்த கேஸை சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அரெஸ்ட் ஆனவங்க பின்னாடிலாம் ஏதாவது அமைப்பு இருக்கா, இவங்க யாராவது சொல்லி தான் பண்ணுறாங்களா, இவங்க பின்னாடி ஏதாவது டெரரிசம் இருக்கா, இந்த லவ் ஜிஹாத் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க, இந்த கேரளா ஸ்டோரின்ற படமும் அதுதான். இந்த இந்து பொண்ணுங்களெல்லாம் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆக்கி அவங்கள கல்யாணம் பண்ணி ஊருக்கு கூட்டு போய் அவங்கள வெறும் ஒரு செக்ஸ் லேவா மட்டும்தான் வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இப்போ கேஸ் போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராலாம் பயங்கர போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எதுக்கு இப்படி பண்றாங்க, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அந்த டிசிஎஸ்ஸே நாங்கள் மூடணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட சேர்மன் சந்திரசேகரன் வந்து இது வந்து ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி, அந்த 8 பேருமே நாங்கள் உடனே சஸ்பெண்ட் பண்றோம், இதை வந்து நாங்கள் சீரியஸாக இன்டர்னல் இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். அதுக்காக வந்து ஆரத்தி சுப்பிரமணியன் சிஓ வந்து நாங்கள் அசைன் பண்ணியிருக்கோம். இனி இருக்க டிசிஎஸ் எம்ப்ளாய்க்கு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அரசியல் கட்சியெல்லாம் கேட்கறது என்னன்னா, இவ்வளோ வருஷமா நடந்துட்டு இருக்கு, ஏன் ஒருத்தர் கூட வெளியே சொல்ல, இதுக்கு அப்போ டிசிஎஸ்க்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா, டிசிஎஸ் வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி ஆளுங்களை தான் நீங்கள் க்ரூம் பண்ணி இந்தியாவுக்குள்ள விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு டிசிஎஸ் எம்ப்ளாய் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவருமே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆஃபீஸ்க்குள்ள நிறைய நடந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி டீம் லீடர்ஸோட முக்காவாசி வேலையே என்ன இருக்குன்னா, இப்போ அந்த
அந்த இந்து பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணு, அதுதான் உன்னோட டார்கெட்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை நிறைய பேர் சொல்லியும் பார்த்தாங்க, பட் வெளியே வரல. ஹெச்ஆருக்குமே இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அப்போ ஹெச்ஆருக்குமே இதுக்கு ஒரு பங்கு போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிலிஜன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக பண்ணியிருக்கானுங்க. இந்த ஆஃபீஸில் எல்லாம் மற்ற ஆஃபீஸில் எல்லாமே இது ஒரு அஃபேராக பண்ணுறது, சின்ன பொண்ணுங்களை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனியில் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு போனார். பேங்க்லலாம் இது நிறையா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்டர்வியூ போயிருக்காரு. இன்டர்வியூவில் சொல்கிறாங்களாம், இங்கே வந்து நிறைய அஃபேர்லாம் இருக்கும்பா, அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது, இன்டர்வியூவில் சொல்கிற விஷயமா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு எல்லா ஆஃபீஸ்லயும் இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி இந்த கேஸை பார்த்தா இது வெறும் செக்ஷுவல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ் மாதிரி தெரியல. அதையும் தாண்டி இந்துஸ் எல்லாம் வந்து முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃபோர்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. நம்ம வந்து இந்துக்கும் எதிர் இல்லை, முஸ்லீமுக்கும் எதிர் இல்லை, கிறிஸ்டியானிட்டிக்கும் இல்லை, எல்லா மதமும் சம்மதம் தான். ஆனா என்னன்னா அது அவங்களா கன்வெர்ட் பண்ணோம். இப்ப எனக்கு வேற ஒரு ரிலிஜன் கன்வெர்ட் ஆகணும்னு நினைச்சு நான் கன்வெர்ட் பண்ணா அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை விட்டுட்டு இந்த ஃபோர்ஸ் பண்றது, இந்த மாதிரி நியூஸ்லாம் கூட நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அப்ப பார்த்தா எல்லாரும் ஒரு முஸ்லீம் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை வந்து முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணி ஊருக்கு கூட்டு போறதா அவனோட பிளானாவே வந்திருக்கான். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரியுது, நாங்க ஒரு 15 பேர் வந்திருக்கோம், இதுதான் எங்க வேலை, நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை தான் அந்த கேரளா ஸ்டோரிலையும் எடுத்தாங்க. ஸோ அதை தான் நம்ம எதுக்குறோம். நீங்க என்ன ரிலீஜனா இருங்க, யாரா கூட கன்வெர்ட் ஆகுங்க, அதெல்லாம் யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டான்றப்போ ஃபோர்ஸ் பண்ணி பண்றது தான் தப்பு. அதே மாதிரி இந்த இஷ்யூ எங்க நடந்திருக்கு பார்த்தனா இந்த பிபிஓ கம்பெனில, இந்த டிசிஎஸ் பிபிஓ கம்பெனி தான். டிசிஎஸ்ல ஐடிலாம் இருக்கு, அங்கெல்லாம் இருக்கான்னு கேட்டா அவனுக்கு வேலை ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி டீம் லீடர்ஸ் அந்த ப்ரெஷர் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பிபிஓல பார்த்தா இந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. என்ன ரீசன் பார்த்தனா மற்ற செக்டார்ஸ்லாம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். இப்போ ஒரு 9 மணி லாகின்னா நான் ஒரு 9:30 வந்துக்கிறேன், இல்ல நான் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு வரேன், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா பிபிஓல ஒர்க் பண்ற கஷ்டம்லாம் அவங்ககிட்ட போய் கேட்டாதான் தெரியும். இப்போ 9 மணிக்கு ஆஃபீஸ்ல லாகின்னு சொன்னா 9 மணிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க கூடாது, நீ சிஸ்டம்ல 9 மணிக்கு லாகின் பண்ணிடணும். அதே மாதிரி 1 hour பிரேக் தான். நீ 15 நிமிஷம் டீ குடிக்கணும், ½ hour லஞ்ச் சாப்பிடணும், திரும்பி 15 நிமிஷம் தான் பிரேக் வரணும். அந்த பிரேக்குமே நம்மளால ஈஸியா எடுக்க முடியாது. நான் இப்போ பிரேக் போட்டுமா, நான் இப்போ எடுக்கட்டுமா, இரு அவன் போனதுக்கு அப்புறம் நீ போ, இவன் போனதுக்கு அப்புறம் நீ போ அப்படின்ற மாதிரி பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த லீவ் பிபிஓலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24/7 ஷிஃப்ட் தான் இருக்கும். எல்லா நாளும் வேலை இருக்கும். இந்த ரொட்டேஷனல் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம லீவு கேட்கணும்னா அவன் காலில் விழணும், நான் ஒரு நாள் லீவ் கொடுனா, இங்கே கொடுனா, அப்போ கொடுனா, ஊருக்கு போனான்னா ஐயோ லீவ் கொடுக்க முடியாதேடா, இவன் எடுக்கிறான் அவன் எடுக்கிறான், இப்போ உனக்கு கிடைக்காது, நீ வேணா அப்புறம் கேட்கிறியா அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணோம். அப்போ நம்ம அந்த கதியே இல்லாமல் இந்த டீம் லீடரையோ இல்லை மேலே இருக்க மேனேஜரையோ வந்து காக்கா பிடிக்கணும். சார் நான் அவர் பின்னாடி சுத்தினா சரி நம்ம பையன் இவன் லீவ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி பிபிஓல இதான் நடக்கும். நிறைய பொண்ணுங்கலாம் பார்த்தோன்னா இந்த டிஎல் கூடலாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் மாதிரியும் இருக்கும், நிறைய லீவ் கொடுப்பான், பிரேக் எடுக்க விடுவாங்க. ஸோ இது வந்து பிபிஓல ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருக்கனால தான் இதே சிச்சுவேஷன் அங்கேயும் நடந்திருக்கும். அவங்களும் யாராவது லீவ் கேட்டிருப்பாங்க, லீவ்லாம் தர முடியாது, அப்படி நான் லவ் பண்ணி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. ஸோ பிபிஓல வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் யாராவது கொஞ்சம் கண்காணிச்சு அந்த பசங்களாம் பார்க்கவே பாவமாக இருக்கும். 9 hour கூண்டில் இருந்த மாதிரிட்டு ஒரு 1 hour பிரேக்லலாம் பார்த்தோன்னா அப்படி மனசை விட்டு பறந்து பேசிட்டு இருப்பானுங்க. அங்கேயும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஸோ யாராவது அவங்களுக்கும் கொஞ்சம் லிவரேஜ் கொடுத்து தான் ஆகணும். நீங்க இந்த டிசிஎஸ் நாசிக் ஷோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதனால ஒரு ரிலீஜன்ல இருந்து இன்னொரு ரிலீஜன்ல ஃபோர்ஸா கன்வெர்ட் பண்றாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.